இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ரெண்டு குடும்பத்தோட மரியாதையும் குறையாம நீங்க எல்லாரும் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நடக்கணும்னா இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணுங்க. ஆனா லக்ஷ்மியை ஏத்துக்க வேண்டாம். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா என் பொண்ணு ஷாலினிய உங்க பையனுக்கு கொடுக்கறேன். அவங்க ரெண்டு பேருக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க. இதே முகூர்த்தத்துல ஷாலினிக்கும் உங்க பையனுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சிடலாம். நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. தப்பு நடந்த உடனே நாம அதை திருத்திக்கணும்ல. அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தேடணும்ல. அனுசூயா, நீங்க சும்மா இருங்க. நீங்க சொன்னது உண்மைதான். நெருப்பை யாரும் கையில பிடிக்க நினைக்க மாட்டாங்க, சூடு வச்சுக்கவும் விரும்ப மாட்டாங்க. பாவம் லக்ஷ்மி ஜாதகம் நெருப்பு மாதிரி இருக்கு. ஆனா என் பொண்ணு ஜாதகத்துல மட்டும் இல்ல, அழகுலையும் குணத்திலையும் கூட மகாலட்சுமி அம்சம். நல்லா படிச்சிருக்கா, புத்திசாலி, எல்லா விதத்திலையும் உங்க வீட்டுக்கு மருமகளா வர பொருத்தமானவ. உங்க குடும்ப கௌரவத்தை அவ காப்பாத்துவா. உங்க வசனங்களை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? லக்ஷ்மியோட ஜாதகத்துல எந்த குறையும் இல்ல. அவளோடது ரொம்ப நல்ல ஜாதகம். யார் என்ன சொன்னாலும் சொன்ன முகூர்த்தத்துல லக்ஷ்மிக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் கண்டிப்பா நடக்கும். மித்ரா, ஆமாமா, உங்ககிட்ட லக்ஷ்மி உண்மையை சொல்லல. அவ நம்பிக்கையானவ இல்லைன்னு உங்களுக்கு கோபம் வந்துச்சு. உங்க மனசு சங்கடப்பட்டுச்சு. ஆனா அந்த இன்சிடென்ட்டை பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு நான் தான் லக்ஷ்மி கிட்ட சத்தியம் வாங்கினேன். நீங்க வெளியே போன அன்னைக்கு வேற ஏதோ நடந்திருக்கு. லக்ஷ்மி, நீ சொல்லு, என்ன நடந்துச்சு? இப்ப அங்க நடந்த சண்டையை பத்தி யாருகிட்டையும் சொல்லிக்க வேண்டாம். மம்மி டாடிக்கு தெரிஞ்சா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல ஆண்டி. என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்க முன்னாடி லக்ஷ்மி மௌனமா இருக்காளே தவிர பொய் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இல்லை. அந்த ஜெகதீஷ் என் மேல அட்டாக் பண்ணப்போ தான் உயிரை பணையம் வச்சு என்னை காப்பாத்தினாமா லக்ஷ்மி. என் மேல உயிரே வச்சிருக்கிற நீங்க, டாடி, நான், நம்ம ஃபேமிலி எல்லாரும் லக்ஷ்மிக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? இப்படிப்பட்ட ஒரு தேவதைய இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தி அவளை கஷ்டப்படுத்தலாம்.
லக்ஷ்மி உங்ககிட்ட போய் சொல்லிட்டான்னு வருத்தப்பட போறீங்களா? இல்ல இன்னைக்கு உங்க புள்ளைய நல்லபடியா உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காளேன்னு சந்தோஷப்பட போறீங்களா? இதை எல்லாத்தையும் மறந்துட்டு என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணி அவளை தண்டிக்க போறீங்களா? சொல்லுங்கம்மா. லக்ஷ்மி, நான் இங்க நடந்துகிட்ட விதத்துக்கு என்ன மன்னிச்சிருன்னு கேட்டேன்னா அது ரொம்ப சின்ன வார்த்தையா இருக்கும். ஆனா என்ன பண்றது, நான் என் பையன் மேல வச்சிருக்கிற பாசம் அப்படி. அதனாலதான் என் பையன் விஷயத்துல நீ ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ சொல்ல வந்தது கூட நான் கேட்கல. உன் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். ஆண்டி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஆண்டி. இல்லம்மா லக்ஷ்மி, என் பக்கம் தப்பு இருக்கு. அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீதான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும். சொன்ன முகூர்த்தத்திலேயே உங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும். நீ மனசுல எதுவும் வச்சுக்காம, எனக்குள்ள இருக்கிற கோவத்தை பார்க்காம, என் புள்ள மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை மட்டும் பாரு. அடியே ஷாலினி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? இப்படி எல்லாம் நீ பண்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி. நீ சொன்னபடி பார்த்தா இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கணும். அந்த மித்ரா எனக்கு கையில மோதிரம் போட்டுக்கணும். அது நடந்துச்சா? நீ சொன்னது நடந்துச்சா? நடக்கல. ஆனா நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணனேடி. அந்த நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆனாலும் உனக்கும் மித்ராவுக்கும் நிச்சயதார்த்தம் நடத்தி உன்னை அந்த நந்தன் குடும்பத்துக்கு மருமகளா அனுப்பணும்னு நானும் பயங்கரமா தான் பிளான் போட்டேன். ஆனா எல்லாம் நம்ம துரதிர்ஷ்டம். அப்ப நான் துரதிர்ஷ்டக்காரினா அவ அந்த லக்ஷ்மி அதிர்ஷ்டக்காரியா? அதனாலதான் பட்டிக்காட்டு லக்ஷ்மிக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி அந்த வீட்டுக்கு அனுப்புறியா? நான் எங்கடி அவளை அனுப்பி வைக்கிறேன்? அவ ஜாதகத்துல குறை இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு அவ மேல முழுசா வெறுப்பு வர மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த மித்ரா வந்து தொலைஞ்சிட்டான். அவங்க அம்மா கிட்ட சென்டிமெண்டா பேசி அவங்க அப்பா கிட்ட அது இதுன்னு சொல்லி மொத்தமா மனச மாத்திட்டான். வேண்டாம், இனிமே என்கிட்ட எதுவும் சொல்லாத.